வணக்கம் தோழர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மை சினிமா டாக்ஸ். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சில பேர் பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் பிரேசிலில் இருக்கிற ரியோ தி ஜெனிரோ அப்படிங்கிற இடத்துல சினிசிஸ்டம் சினிமாஸ் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட ட்ரைலர் பார்க்குற ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவர் பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷனை நமக்காக எக்ஸலத்தில் போட்டிருக்காரு. அதை பார்த்து நம்ம இப்போது பேசலாம். முதல்ல ட்ரைலரோட நேரம் எவ்வளோன்னா 1 நிமிஷம் 47 நொடிகள் தான். ஆரம்பிக்கும் போதே நிறைய கேலக்ஸியையும் நட்சத்திரத்தையும் காட்டுறாங்க. அந்த அண்டை வெளியில் அப்படி காட்டிகிட்டே இருக்கும்போது ரீட் ரிச்சர்ஸோட குரல் கேட்குது. அவர் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸோட சக்தியை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு நல்ல காட்சிகளை வச்சுருக்காங்களாமா. அப்புறமா ஒரு சினிமாட்டிக் ஷாட்டில் சோகமான பிஜிஎம்மில் எக்ஸ்மேன்சன் பத்துக்கிட்டு எரியிற மாதிரி காட்டுறாங்க. அநேகமாக அந்த லீக் பிக்சரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸ்மேன்சன் அந்த இடமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஷாட்டு ரொம்ப முக்கியமானது. பெட்ரோ பாஸ்கல் பாஸ்டர் பில்டிங்கில் இருக்கிற மாதிரியும் அவருக்கு லோக்கியோட ஒரு மெசேஜ் கேட்குற மாதிரியும் 40 வினாடிகள் போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போது வெறித்தனமான கெட்டப்பில் முகமூடியோட டாக்டர் டூம் அங்கே வர்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. ஆனால் அவர் எதுவும் பேசலையாமா. ஆனால் அவர் லட்வேரியாவோட கொடியை பார்க்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கான். அதே நேரத்தில் அந்த லட்வேரியா கோட்டையில் டூமை காமிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிவியே முழுசாக அழிஞ்சு போன மாதிரி காட்டுறாங்களாமா. அதாவது டிவியவே முழுசாக அழிஞ்சு போன மாதிரி காட்டுறாங்க. அடுத்ததாக தான் பயங்கரமான சீனு. டாக்டர் டூமு மெக்னோட்டோவை பிடிச்சி அவருடைய டெலிகனிசிஸ் சக்தியை பயன்படுத்தி தரையில் தூக்கி போட்டு மிதிக்கிறையான காட்சியை காட்டுறாங்க. அப்படி டூம் மேக்னட்டோவை தூக்கி போட்டு மிதிக்கும்போது பின்னாடி நிறைய சண்டைங்க நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் முழுசாக காமிக்கல, பிளர் பண்ணி தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விறுவிறுன்னு சீனை மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்களாமா. முதல்ல டூம் டிவிஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ஆரஞ்சு கலர் போர்ட்டலில் போகிற மாதிரியான ஒரு போட்டிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் எல்லா நகரமும் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி, இப்போ ஒரு நகரம் அப்படி இங்கேருந்து இங்கே மாறுறது மாதிரியும் அங்கேருந்து இங்கே மாதிரியும் இதை பார்க்கும்போது பாட்டல் வேர்ல்டுக்கான ஒரு சீன் மாதிரியே எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் 4 டிவிஏ போர்ட்டல்ஸ், அந்த ஆரஞ்சு கலர் போர்ட்டல்ஸ் 4 போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் 4 விதமான உலகத்தை காமிக்கிறாங்க. அந்த 4 விதமான உலகத்துக்குள்ளேயும் சென்டினல் படையோட டூம் போகிற மாதிரியும் காட்டுறாங்க அந்த சீனு. அந்த சீனை பார்க்கும்போதே சும்மா கூஸ் பம்போடு இருந்துச்சாமா. அந்தளவுக்கு டூம் வர சீனெல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த சீனை காட்டின உடனே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படிங்கிற ஒரு டைட்டில் போடுறாங்க. அந்த டைட்டிலில் ஏ லோகோ மட்டும் உடஞ்சிருக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மின்னல் விழுந்து உடஞ்ச மாதிரி ஒரு சீனை வச்சுருக்காங்களாமா. கடைசியாக இந்த ரீட் ரிச்சர்ஸும் பக்கியும் சண்டை போகிற மாதிரி ஒரு சீனாமா. ரீட் ரிச்சர்ஸ் தன்னோட கையை நீளமாக்கி பக்கியை அடிக்க போகிற மாதிரியும் அதை பக்கி தடுக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் சண்டை காட்சியை வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரீட் ரிச்சர்ஸ் வர்சஸ் பக்கி அந்த ஃபைட்டு ரொம்ப நேரம் போமா கம்மியாக இருக்குமே தெரில. அதுதான் கடைசியான சீனு. அந்த சீனை பார்த்ததுமே டக்குன்னு முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னா அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தோட ட்ரெய்லர் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான். இது போல் 3 ட்ரெய்லர் ரெடி பண்ணியிருக்காங்களாமா. அந்த 3 ட்ரெய்லரும் எப்போ வரும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வாரம் கழித்து வரும்னு அவர் இந்த எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. முழுசாகவே சீரியஸாகவும் த்ரில்லராகவும் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. இது வந்து உண்மையான ட்ரெய்லர், ஃபேக்கு கிடையாது. நான் இந்தளவுக்கு அவர் சொன்னதை தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நான் சொன்னது சந்தேகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்தலத்தில் போய் பாருங்கள், அவர் போட்டிருக்காரு. முடிஞ்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.